கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினாலே இந்த காலை வேளையிலே சங்கீதம் 46:10 வசனத்திலிருந்து நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவருடைய இரக்கங்களாலும் கிருபைகளாலும் நிறைத்தருள்வாராக. சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஆம் அன்பானவர்களே, இந்த நாட்களிலே வேதம் நம்மை பார்த்து சொல்கின்றது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நமக்கு பல்வேறு அலுவல்கள், அலைச்சல்கள், போராட்டங்கள், தேவைகள் காணப்படுகின்றது. இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் நாம் அமர்ந்திருந்து அமைதலாக, இளைப்பாறுதலாக தேவ சமூகத்திலே காத்திருந்து நம்முடைய தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். என்னதான் நாம் சுயத்தில் மாம்சத்தில் பிரயாசங்கள் பட்டாலும் அலைஞ்சாலும், ஆனாலும் அதெல்லாம் நமக்கு தேவன் யார் என்று வெளிப்படுத்தாதான். நான் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பாதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய மனதை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், தேவ செயல்களை செய்ய நாம் ஆயத்தமாக வேண்டும். தேவனை அறிந்து கொண்டு நாம் வாழும்போது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்வார். 11ஆம் வசனம் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நம்மோடு இருக்க வேண்டுமென்றால், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டுமென்றால், நாம் அமர்ந்திருந்து நம்முடைய தேவனை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்முடைய இருதயத்தை அமர பண்ண வேண்டும். இந்த நாட்களிலே பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய இருதயமானது அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறது. மனுஷனுடைய இருதயத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அது மகா கேடிலும் திருக்குள்ளதுமாயிருக்கிறது. மனமானது ஒரு குரங்கை போல தாவி தாவி அலைந்து திரியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மனதை அமர பண்ண வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய ஆவியை, நம்முடைய வாயின் வார்த்தைகளை நாம் பதஷ்டப்படாமல், அவநம்பிக்கை இல்லாமல், தேவ சமாதானத்தோடு கூட அமர பண்ண பழக வேண்டும். மூன்றாவதாக, அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்களாக இராமல் தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து, கர்த்தருடைய வேதத்தில், தேவனே உம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய இருதயத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, உங்கள் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது நம்முடைய தேவன் யார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனக மத்தியிலையும் நம்முடைய தேவன் நமக்கு தன்னை யாரென்று நிரூபிக்கிறவராக, வெளிப்படுத்துகிறவராக காணப்பட வேண்டுமென்றால், தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமும் நீதியும் சத்தியம் நமக்குள்ளேயே காணப்பட வேண்டுமென்றால், நாம் அமர்ந்திருந்து நம்முடைய தேவன் யார் என்று அறிந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய பாதத்தில் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அடக்கி அமர செய்ய நம்மளால் முடியல அப்படின்னா, அதை விட ஒரு சாபகரமான வாழ்க்கை வேறு எதுவும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவியை, நம்முடைய சரீரத்தை தேவ சமூகத்தில் அடக்கி அமர செய்து நம்முடைய தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உயர்ந்திருப்பார். தேவன் தாமே இந்த காலை வேளையில் உங்களுக்கு இரக்கமும் தயவும் கிருபையும் செய்வாராக. இந்த காலை வேளையில் அடியேன் இந்த சத்தத்தை கேட்டு ஒப்புக் கொடுக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கிருபையினாலே நான் செபிக்கின்றேன். அன்பின் தகப்பனே, சங்கீதம் 46:10 இந்த சத்தத்தை கேட்டு ஒப்புக் கொடுக்குற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கிருபையாயிருங்க ஆண்டவரே. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ள பண்ணுங்க ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தை அடக்கி அமர பண்ணவும், தேவனே நீர் யார் என்று உண்மை அறிந்து கொள்ளவும், அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் தேவன் நீர் உயர்ந்திருக்கவும், ஆண்டவரே அவரோடு கூட இருந்து உயர்ந்த அடைக்கலமாக இருக்கவும் மன்றாடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்ற சத்திய வேத வெளிச்சத்தின்படி, வாக்கின்படி தேவன் தாமே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க.
இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.